மகரம் ராசி சனி பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு ராசி தான் இந்த மகர ராசி. இந்த மகர ராசிக்கு பொறுத்த வரைக்குமே சனி அதிபதியாக கொண்டதுனால இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு போராட்டம் வாழ்க்கையாக தான் இருக்கும். முதல்ல அப்படி இருந்தால் கூட வயது ஏற ஏற இவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்களா நல்ல ஒரு முன்னேற்றம். அதாவது நம்ம முதல்ல ஒரு உழைச்சோம் அப்படின்னா அதில் உடனே பலன் கிடைக்காது. ஏன் அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறது தாமதப்படுத்துவாரே தவிர பார்த்திங்களா தக்க சமயத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக கிடைச்சா கூட ஒரு நிலையான வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு ராசின்னா இந்த மகர ராசி தான். இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இது ஒரு சாதாரண ராசியே கிடையாதுங்க. அதாவது இவங்க பார்க்கறதுக்கு வெளியில் சும்மா விளையாட்டுத்தனமாக இருந்தால் கூட உள்ளுக்குள்ளே எப்பயுமே ஒரு மன போராட்டத்தோடய இருப்பாங்க. அதே நேரத்தில் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பல்வேறான துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாலும் இந்த மகர ராசி சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் இந்த 2026 குரு மற்றும் சனி போன்ற கிரகங்கள் முழுமையான சாதகமான பலன்களை தரப்போகிறதாம். அதே நேரத்தில் மாதத்தின் நடுப்பகுதியில் ராகு மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரத்தினால பேச்சிலையும் சரி ஆரோக்கியத்திலையும் சரி கூடுதலான கவனம் தேவை. இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் என்ன, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கிரகங்கள் என்ன, இதை பற்றின ஒரு விரிவான தகவலை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். மேலுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, முக்கியமாக ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து பின்பற்றணும், அது என்ன அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோ மூலமாக தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மாதத்தோட முதல் பாதியில் கடின உழைப்பு தேவைப்பட்டால் கூட மாதத்தோட பிற்பாதியில் அதாவது குறிப்பாக ஒரு ஜூலை 17க்கு பிறகு உங்களோட முயற்சிகளுக்கு ஒரு 90% நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிதானமான போக்கானது காணப்படக்கூடிய ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கு. சரி, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமான கிரகங்கள் என்ன அப்படின்னு ஆதரவாக உங்களுக்கு இருப்பது அப்படின்னு பார்த்தோமா குரு பகவான் தாங்க. களத்திர ஸ்தானத்தில் உச்சம் பெற்று வலுவாக இருக்கிறதுனால குரு பகவான் உங்களுக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு, புதிய தொழில் வாய்ப்புகள், திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு திருப்பம், இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக சனி பகவான் அதாவது ராசிக்கு தைரிய ஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறதுனால உங்களோட தன்னம்பிக்கையும் சரி ஒரு தைரியமும் சரி இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். திட்டமிட்டு காரியங்களை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. செவ்வாய் பகவான் அடுத்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறார் அப்படின்னா பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் புதிய விஷயங்களை ஒரு கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறமையும் இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். சரி, அடுத்ததான் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னு பார்த்தோமா ராகு தாங்க. அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால ராகு குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள், விவாதங்கள், எதிர்பாராத செலவுகள் இது எல்லாமே வர வாய்ப்பு இருக்கா. எனவே வார்த்தைகளில் ரொம்ப நிதானம் தேவை. சூரியன் மற்றும் புதன் அதாவது மாத தொடக்கத்திலேயே 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால கடன், ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் ரொம்பவே கவனம் செலுத்தணும். அடுத்ததாக சுக்கிரன் மாத தொடக்கத்தில் அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறதுனால ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. வாகன பயணங்கள்லேயும் ரொம்ப எச்சரிக்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவை. உங்களோட நிதி நிலைமை அல்லது தொழில் சார்ந்த எந்த துறையில் கூடுதல் கவனம் செலுத்த வேணும் அப்படின்னு பார்த்திங்களா நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை தெரிவித்தாலே அதற்குரிய துல்லியமான பரிகாரங்கள், வழிபாடுகள் இதெல்லாம் செஞ்சாவே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்திக்கலாம். அதே நேரத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைச்சிருக்கு. தொடர்ந்து உங்களுடைய விடாமுயற்சியை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு திருப்பு முனையை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே ராசி அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, மேலுமே பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், புதன், களத்திர ஸ்தானத்தில் குரு, சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் கேது, அயன சயன போகஸ்தானத்தில் சந்திரன் என கிரக நிலைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைச்சிருக்கு. கடின உழைப்பால் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ராசின்னா அந்த மகர ராசி தான். அதே நேரத்தில் மற்றவங்களோட இடையூறுகளையும் சரி சாதகமாக்கி கொள்ளக்கூடிய அந்த மகர ராசி என்பவர்களே இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களோட பேச்சை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒன்று பேச அவங்க வேறு மாதிரி எடுத்துக்கிட்டு அதனால் பிரச்சனைகள் சந்திக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. எதை பேசினாலும் வார்த்தைகளில் எப்போவுமே நிதானம் தேவை. மேலுமே ராஜாங்க ரீதியான காரியங்கள் கை கொடுக்கும்.
வழக்குகள்லையுமே ஒரு சாதகமான போக்கானது இந்த டைமில் காணப்படும். பொருள் சேர்க்கையுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கும். நண்பர்களுக்காக நிறையவே உதவி செய்வீங்க. அதே மாதிரி ஒரு உறவுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ராசி அப்படின்னு சொன்னோமா அந்த மகர ராசி தான். அதாவது பணவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் திருப்திகரமாக இருக்கும். வீண் பழி ஏற்படலாம். ஸோ அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அடுத்ததாக தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மெத்தான போக்கானது இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவது இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலாக உங்களுக்கு இருக்கும். அதே நேரத்தில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் கூடுதலான கவனம் செலுத்துறது தான் ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலானது இருக்குது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்குமே யாரை பற்றியும் புறம் பேசாமல் இருக்கிறது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்களுடைய பொருட்களை ரொம்ப கவனமாக வச்சு பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட எப்போவுமே அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். குழந்தைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது ரொம்ப நல்லது. உங்களோட கருத்துகளுக்கு மதிப்பில்லாமல் இந்த காலகட்டத்தில் போகலாம். அதனால் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கருத்தை சொல்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே பணவரத்து ஒரு அளவுக்கு திருப்தி தரும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. வீண் பேச்சு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய ஒரு வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் கூட பொருளாதார ரீதியாக சிறப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. எதிர்பார்த்த ஒரு பாராட்டு புகழ் இது எல்லாமே கிடைக்கும். அதே நேரத்தில் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்பவே கவனம் தேவை. சில பேர்த்துக்கு இடமாற்றம் உண்டாகிறதுக்கான இக்கட்டான சூழல்கள் இருக்குது. நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு உயர்வான ஒரு நிலைக்கு உங்களுக்கு கொண்டுட்டு போகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் தான். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைய ரொம்ப ஒருமுகப்படுத்தி மனதை நீங்கள் கவனமோட பாடங்களை படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். உங்களுடைய வருங்காலமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா நம்மளுடைய மகர ராசி நேயர்களுக்கு நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு நிம்மதியும் சுகமும் அதிகரிக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு யாத்திரை செல்ல வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு அமையும். அதே நேரத்தில் பணவரத்து அப்படிங்கிறது ஓரளவுக்கு திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும். பல வழியிலுமே பிறர் உதவி கிடைக்க பெறுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். யாருக்குமே நீங்கள் வாக்குறுதி ஏதாவது கொடுக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் யோசிச்சு கொடுங்க. இந்த காலகட்டத்தில் யாருக்குமே வாக்குறுதி அதிகமாக கொடுக்காதீங்க. ஸோ அதை உங்களே காப்பாற்ற முடியாத ஒரு சூழல்கள் இருக்குது. அடுத்ததான் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது தொழில் வியாபாரம் இது எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நிதானமாக தான் நடக்கும். உறவினர்களோட கொஞ்சம் இந்த டைமில் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. எல்லா விதமான காரியங்களும் நல்ல சாதகமான பலன்களை தடக்கூடும் அப்படின்னா கூட உங்களுக்கு ரொம்ப கவனம் தேவை. பணவரத்தை பொறுத்த வரைக்கும் திருப்தி தரும் வகையில் தான் அமைச்சிருக்கு. பக்தியில் இந்த டைமில் நாட்டம் உங்களுக்கு அதிகமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம். பணவரத்து இந்த டைமில் நல்லாவே முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் அமைஞ்சிருக்கு. அதுவும் பாருங்கள், அஷ்டமி நாளில் கண்டிப்பாக பைரவருக்காக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம், ரொம்ப நல்லது. அடுத்ததாக அவிட்டம் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது எதிர்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. நீண்ட நாளாகவே இருந்து வந்த தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட இந்த காலகட்டத்தில் இது ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உதவிகளை நீங்கள் செய்து மன திருப்தி அடைவீங்க. கொடுத்து வாக்க காப்பாற்ற நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு சாதகமான முன்னேற்றத்தை கொடுக்கும் வகையில் தான் அமைச்சிருக்கு. மனதிலையுமே பல குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு திருப்தி அப்படிங்கிறது இருக்கும். பணவரவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி வந்து சேரும் வகையில் தான் அமைச்சிருக்கு. மேலுமே பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோமா, ஆதிபரா சக்திக்கு வேப்பிலை மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வணங்க போட்டிகள் விலகும். மனதில் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் சந்திராஷ்டமம் பார்த்தீங்களா 17, 18 இந்த டேட்டில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லதாக சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு கிரக நிலைகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் வகையில் தான் அமைச்சிருக்கு. இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை உங்களுக்கு கொண்டு போகக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள்லாம் காத்திருக்கு. ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வாய்ப்பு சரியாக பயன்படுத்துங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி உங்களுடைய வாழ்க்கை இன்னும் எப்படி நம்ம மாற்றலாம் சிறப்பான முறையில் அப்படிங்கிறத யோசித்து முயற்சியோடு உழைதிங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். தாமதப்படுத்தலாம், ஆனால் நிலையான வெற்றி சனி கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். ஸோ சனி பகவான் ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால ஒரு எல்லா இடத்துலையுமே ஒரு நீதி நேர்மை அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் மறக்காமல் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பாருங்கள் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலுமே உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன, குலதெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறதையும் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, நீங்கள் விருப்பப்பட்டீங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். வேணும் அப்படிங்கிறவங்க பேசி கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மகர ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.